Meenakshi Faculty of Pharmacy. Admissions open for Bachelor of Pharmacy. Apply now. Hotstar Specials உப்பு புளி காரம் அட்டகாசமான குடும்ப கலாட்டா வெப் சீரிஸ் now streaming on Disney Plus Hotstar. Max Hair Clinic, India's leading hair regrowth experts. ஏன்னா இப்போ இந்தியா கூட்டணி மீட்டிங் வந்து மறுபடியும் 1ஆம் தேதி வந்து நடக்க இருக்கு. ஸோ அதை கொஞ்சம் கலைக்கிற மாதிரியான ஒரு விஷயத்துக்கு அந்த என்ன இவர் இங்கே தியானம் இருக்கிறனால அங்கே என்ன ரூமை போட்டு சாவி எடுத்துட்டு வந்துட்டாரா கன்னியாகுமரிக்கு? ஒரு ஜெகநாதர் கோயில் ரத்ன பந்தார் சாவி எடுத்துட்டு வந்த மாதிரி இவர் அந்த சாவி எடுத்துட்டு வந்தார். அது வேற, இது வேற சார். இல்லை, மீடியாவோட ஃபோக்கஸ் இந்த பக்கம். அதெல்லாம் ஒரு ஃபோக்கஸும் இல்லை. நீங்கள் 10 கேமராமேனை வச்சு நீங்கள் வேணால் நடத்திக்கிட்டு இருங்க. அங்கே கூட்டம் நடக்க தான் செய்யும். அதனுடைய விளைவுகளும் மக்கள் எதிர்பார்த்துட்டு தான் இருப்பாங்க. மீடியாக்களுடைய ஆர்வம் அங்கேயும் தான் இருக்கும். அதே மாதிரி பார்த்தா இப்போ அண்ணாமலை என்ன சொல்லுவாருன்னா, அதிமுக குறித்து அந்த விமர்சனம் நம்ம இங்கே இது குறித்து நிறையாவே பேசியிருந்தீங்க. இந்துத்துவவாதி ஜெயலலிதா அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும். இப்போ நேற்றுக்கு பேட்டியில் கூட சொல்லியிருந்தாங்க, அணைய போகிற விளக்கு கொஞ்சம் பிரகாசமாக எரியும் அப்படிங்கிற மாதிரி. அது அதிகப்படியான வார்த்தை. அண்ணாமலையினுடைய துடுக்குத்தனத்தினுடைய தொடர்ச்சின்னு நான் சொல்லுவேன். அவ்வளோ சுலபத்திலாம் அதிமுக என்கிற விளக்கு அணையாது சார். திமுகவிலும் என்ன அப்படின்னா, இடையிலையுமே வந்து முதலமைச்சர் சொல்லியிருந்தாங்க, ஒழுங்காக செயலாற்றாமல் இருந்தாங்கன்னா நாங்கள் சாட்டை எடுக்க தயங்க மாட்டோம் அப்படிங்கிறத முதலமைச்சர் சொல்லியிருந்தாங்க. ஒருவேளை இந்த சில கருத்து கணிப்புகள் திமுக இல்லை சாட்டை எடுக்க மாட்டாருன்னா தோணுது. அதுக்கான சூழலும் அப்படிதான் இருக்கு. ஒரு பெரிய வெற்றியை பெற போறாங்க. சாட்டைக்கெல்லாம் இங்கே வேலை இல்லை. அப்படியே தோத்துட்டா கூட அவ்வளோ சீக்கிரத்தில் சாட்டை எடுத்து சொல்லிட்டு ஆள் ஸ்டாலின் இல்லை. பிரதமர் மோடி தமிழகத்தில் வந்து கன்னியாகுமரியில் வந்து தியானம் பண்ணுறாரு. அதுக்கு வந்து திமுகவினரும் காங்கிரஸும் எதிர்ப்பு வந்து தெரிவிக்கிறாங்க. கன்னியாகுமரிக்கு ஏன் வந்தீங்கன்னு யாரும் கேட்கல. விவேகானந்தர் பாறையில் வந்து தான் தியானம் இருக்கணுமா யாரும் கேட்கல. எந்த நாளில் வந்து உட்காடுறீங்க? நாளைக்கு தான் வாக்குப்பதிவு நடக்க போகுது. இது எப்படி சார் வாக்கு வங்கியா அவருக்கு மாறுமா என்ன? இந்த மாறாதுங்கிறதெல்லாம் வேற. ஒரு விதி இருக்கிறப்ப அந்த விதியை மதிக்கணுமா கூடாதாங்கிறதான் கேள்வி. நான் தான் சொல்லிட்டேன், பிஜேபிக்கு ஓட்டு போனா ஏற்கனவே முடிவு எடுத்துட்டான். கன்னியாகுமரிக்கு ஒரு வந்தாலும் போடுவான், வரலைனாலும் போடுவான். ஐபிசி தமிழர்களுக்கு வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் சார் கூட எஸ்பி லட்சுமணன் சார் நம்முடைய வந்து இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். பிரதமர் மோடி தமிழகத்தில் வந்து கன்னியாகுமரியில் வந்து தியானம் பண்ணுறாரு. அதுக்கு வந்து திமுகவினரும் காங்கிரஸும் எதிர்ப்பு வந்து தெரிவிக்கிறாங்க. இதுக்கு பாஜகவினர் சொல்லக்கூடியது என்னன்னா, ஒரு தனிநபர் வந்து யோகா பண்ணுறதுக்காக வர்றாரு, அவர் பக்திக்கு அதுக்காக வந்துகிட்டு இருக்காரு, அதுக்கு ஏன் இவங்க வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிற கருத்தை. இல்லை, தாராளமாக வரலாம். தனிநபருடைய உரிமை விருப்பம் யாரும் அதை மறுக்கலை. எந்த நேரத்தில் வரீங்கிறதான் விஷயம். கன்னியாகுமரிக்கு ஏன் வந்தீங்கன்னு யாரும் கேட்கல. விவேகானந்தர் பாறையில் வந்து தான் தியானம் இருக்கணுமா யாரும் கேட்கல. எந்த நாளில் வந்து உட்காடுறீங்க? நாளைக்கு தான் வாக்குப்பதிவு நடக்க போகுது. நேரடியாகவோ மறைமுகமாகவோ வாக்காளர்கள் மனதில் தாக்கத்தை ஏற்படுத்துகிற எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. இப்போ இது வரைக்கும் 3 வீடியோ வெளியில் வந்துருச்சு. பகவதி அம்மன் கோயிலில் போனது, தியானம் இருந்தது. இன்னைக்கு விவேகானந்தர் முன்னாடி உட்காந்து, சில முன்னாடி உட்காந்து தியானம் இருக்கிறது. எந்தெந்த ஆங்கிளில் கேமரா வச்சு இப்படிலாம் எடுக்கிறீங்களே, எதுக்காக எடுக்கிறீங்க? தியானம் இருக்கிறனா இருந்துட்டு போக வேண்டியதானே? இத்தனை கேமராமேனை வச்சு இந்த ஆங்கிளில் எடுக்கணும், அதை சோஷியல் மீடியாவில் இவ்வளோ சீக்கிரம் வெளியிடணுன்றதுடைய நோக்கம்தான் வாக்காளர் மனசில் தாக்கத்தை ஏற்படுன்னு சொல்கிறோம். இப்படி உட்காந்ததுனால அப்படியே வந்து ஒட்டுமொத்தமாக பிஜேபிக்கு ஓட்டு போட போகிறது இல்லை. அவங்க பிஜேபிக்கு ஓட்டு போடணும்னு நினச்சிருந்தா இங்கே வரதை பற்றிக்கும் சம்மந்தமே இல்லை. அவன் ஏற்கனவே முடிவு எடுத்திருப்பான், மோடிக்கு தான் ஓட்டு போடணும், பிஜேபிக்கு தான் ஓட்டு போடணும்னு. அப்போது நன்னடத்தை விதிகள் அமலில் இருக்கிற நேரத்தில் மறைமுகமாக இப்படி தாக்கத்தை ஏற்படுத்துகிற விஷயத்தில் பண்ணலாமான்னு அந்த ஆங்கிளில் தான் வேணான்னு சொல்கிறாங்களே தவிர, மோடி தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு இந்த ஆங்கிளில் சொல்லலை. ஒடிசா விவகாரத்தை மனசில் வச்சு கோபேக் மாட்டின்னு பண்ணுறாங்க, அது வேறு. இந்த எதிர்ப்புக்கான காரணம், ஒரு உயர்ந்த பதவியில் அரசியலமைப்பு சட்டப்படி ஒரு உச்சபட்ச பதவியில் இருக்கிற ஒரு பிரதமரே இப்படி விதிகளை மீறலாமா? அவரே வேட்பாளர், நாளைக்கு தேர்தல் நடக்க போகிற வாரணாசியில் இவரும் வேட்பாளராக இருந்துக்கிட்டு இந்த காரியத்தை செய்கிறது தான் நேர்மையற்ற செயல்னு எல்லோரும் விமர்சிக்கிறோம். பிரதமரை யார் சொல்கிறதுக்கு முன்னாடி தேர்தல் ஆணையம் நிச்சயமாக அதை கண்டுக்க மாட்டாங்க. அவங்க பிஜேபியினுடைய அடிமையாகவே மாறிட்டாங்க. இவராகவே ஒரு சுய கட்டுப்பாட்டை கடைபிடிச்சு இந்த விஷயத்தை தவிர்த்திருக்கணும். தியானம் இருக்கிற 1ஆம் தேதி 5 மணிலேருந்து ஆரம்பிங்க. 2, 3 யார் வேணான்னா இந்த காரியத்தை செஞ்சிருக்கக்கூடாது. செஞ்சது துரதிருஷ்டவசமானது. ஆனால் மாவட்ட ஆட்சி தரப்பு அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த மாதிரி காங்கிரஸ்லையும் திமுக தரப்புலையும் வந்து சொல்லியிருந்தாங்க, ஏன் தேர்தல் நடத்தை விதிமுறைக்கு வந்து எதிராக இருக்கு அப்படின்னு சொல்கிறப்போ, இல்லை இதில் வந்து என்னன்னா, இது தேர்தல் நடத்தை விதிமுறைக்குள்ள சட்டத்தை மீறினாருன்னு நம்ம சொல்லலாம், மரபை மீறலாமான்னு தான் நம்ம கேட்குறோம். கண்டிப்பாக நன்னடத்தை, ஒரு நடத்தைன்னு ஒன்று இருக்கிற போது அந்த நடத்தையை ஒரு பிரதமர் காட்டணும்னு எதிர்பார்க்கிறோம். தேர்தலில் மட்டும்தான் பிரதமரை பார்ப்போமா? இந்த தேர்தல் முடிஞ்சிட்டாலும் இல்லை, இன்னைக்கு வாக்குப்பதிவே இல்லை, இன்னைக்கும் அவர் தான் நமக்கு பிரதமர். உங்களை நம்பி இருக்கிற மக்களுக்கு நீங்கள் யாரை ஆள்கிறீர்களோ அந்த மக்களுக்கு, இளைஞர்களுக்கு, வருங்கால தலைமுறைக்கு நல்ல விஷயங்கள் 1-2 கற்றுக் கொடுக்கணும். இப்படி ஒரு விதி இருக்கும், அதை நான் மீறுவேன், என்னை யாரும் கேள்வி கேட்கக்கூடாதுங்கிறது சர்வாதிகாரம். இது
சரிதானா? சரி, இப்போ இந்த வீடியோ நாளைக்கு வெளியில் வருது, கோர்ட்டுக்கு போனால் கோர்ட்டில் இதெல்லாம் கேள்வியாக வரும். அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. அந்த நேரம் பார்த்து அவங்க இந்த கார்டை ப்ளே பண்ணுறாங்க. இப்போ இந்த வீடியோ எதுக்காக எடுத்தீங்க? எதுக்காக டிவியில் காட்டுறீங்க? எதுக்காக சோஷியல் மீடியாவில் வெளியிடுறீங்க? தியானம் இருந்தால் தனிநபர் விருப்பம் தானே, தனிநபர் நிகழ்ச்சி தானே, எதுக்கு நீங்கள் வெளியிடுறீங்க? வெளியிடக்கூடாது சார். மறைமுகமாக கூட நீங்கள் வாக்காளர் மனதில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடாது. தமிழ்நாட்டில் முடிஞ்சு போச்சு. மேற்கு வங்கத்தில் நடக்குது இல்லை, உத்தரப்பிரதேசம் நடக்குது இல்லை, நீங்களே வேட்பாளராக இருக்கிற தொகுதியில் நடக்கிற போது இந்த காரியம் முழுக்க முழுக்க யோகியமற்ற செயல். ஆனா இதுக்கு முன்னாடி ஏற்கனவே அவர் இதே மாதிரி நிறைய அப்பையும் அவர் பண்ணது தப்பு தான். அன்னைக்கும் தேர்தல் ஆணையத்துக்கு பல்லு இல்லாமல் இருந்தது, இன்னைக்கு எதுவுமே இல்லை, வெட்கமானோ எதுவுமே இல்லாமல் இருக்கு தேர்தல் ஆணையம். சுதந்திர இந்தியாவுக்கு பிறகு ஒரு கேடுகட்ட தேர்தல் ஆணையம் முழுக்க முழுக்க இருக்கிற அத்தனை ஆணையர்களுமே இவ்வளவு தூரம் ஒரு பம்மி பதுங்கின ஆணையத்தினுடைய செட்டப் இப்போதான் முதல் முறை. அதனால போனோட பண்ணாரு, அதனால இப்பயும் பண்றாரு. போனோட பண்ணது தப்பு தான். அங்கே போனது தப்புன்னு சொல்லலாம். அதை ஃபோட்டோ எடுத்து வெளியிட்டு நான் எதில் நம்பிக்கை உள்ளவன், என்னை பாருங்க நான் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கிறேன், இதெல்லாம் தேவையா? இதுதான் நீங்கள் தியானம் பண்ணுற லட்சணமானு கேள்வி வருமா வராதா? தியானம் இருந்தால் சத்தம் இல்லாமல் பண்ணணும் சார். இது எப்படி சார் வாக்கு வங்கியா அவருக்கு மாறுமா என்ன? இந்த மாறாதுங்கிறதெல்லாம் வேற. ஒரு விதி இருக்கிறப்போ அந்த விதியை மதிக்கணுமா கூடாதாங்கிறது தான் கேள்வி. நான் தான் சொல்லிட்டேன், பிஜேபிக்கு ஓட்டு போனால் ஏற்கனவே முடிவு எடுத்துட்டான். கன்னியாகுமரிக்கு ஒரு வந்தாலும் போடுவான், வரலைனாலும் போடுவான். போடக்கூடாதுன்னு முடிவெடுத்தோம். நீங்கள் கன்னியாகுமரியில் வாழ்க்கை பூரா இனிமேல் என் வாழ்க்கையை கன்னியாகுமரி பாறையில் தான் முடிவெடுத்தாலும் பிஜேபி போடக்கூடாதுன்னு முடிவெடுத்தால் போட மாட்டான். அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. நீங்கள் ஒரு வேட்பாளர் எப்படி எடுக்கணுங்கிற அந்த சுய கட்டுப்பாட்டை மீறுறீங்கிறது மட்டும்தான் விமர்சனம் சார். இப்போ இதுக்கு என்னன்னா அண்ணாமலை தரப்புல வந்து என்ன சொல்றாங்க, ஏன்னா அமித்ஷாவும் வந்திருந்தாரு, இவங்க 2 பேருமே வந்திருக்காங்க. அதை வந்து தமிழ் சொல்லட்டுமா? நல்ல வேலை ஞாபகப்படுத்தினீங்க. அமித்ஷா கோயிலுக்கு போனார், இவர் தேர்தல் விதிகளை மீறிட்டா நம்ம ஏதாவது சொன்னோமா? மனைவியோட வந்தார், சாமி கும்பிட்டார், போயிட்டார். ஒரு சம்பவம் கடந்து போயிட்டா பிரச்சனை இல்லை. 3 நாள் நான் இருப்பேன், வாக்குப்பதிவு நடக்கிற வரைக்கும் அந்த வீடியோ வந்துகிட்டே இருக்கும்னா அது என்ன சார்? இது அக்கிரமமா இல்லையா? அது அந்த விவேகானந்தரே அவமானப்படுத்துறாரு இல்லையா? நீங்கள் யாரை தான் விட்டு வைப்பீங்க? விவேகானந்தரே தேர்தலுக்குள்ள இழுத்துட்டு வந்துட்டீங்களா? கேள்வி வரும்ல. ரொம்ப அவமானகரமாக இருக்குது. நீங்கள் அவர் ஜெயிக்கட்டும் அதை பற்றிலாம் நமக்கு கவலை இல்லை சார். குறைஞ்சபட்ச சில மரபுகளையாவது எல்லாத்தையும் போட்டு பிதிக்காதீங்க, 1-2 மீதி வைங்க, பாதுகாத்து வைங்கன்னு தான் நம்ம கேட்குறோம். இல்லை, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பிரதமர் வர்றாரு அப்படின்னா அது வந்து எல்லா மீடியாவுமே அந்த பக்கம் வரதானே செய்யும். ஸோ அப்படி தான் அந்த ஏதாவது ஒரு மீடியா உள்ள போயிருக்கா? இல்லை, உள்ள அவருடைய கேமராமேன் தான் போயிருப்பாங்க. 10 பேர் வந்திருக்காங்க, எல்லாம் அவருடைய செட்டப் தான். எதுக்கு நீங்கள் இத்தனை பேரை கூட்டிகிட்டு போனீங்க? மற்ற நாளில் கூட்டிகிட்டு போகிறீங்க, ஓகே. நடத்தை விதிகள் அமல் இருக்கிற போது இப்படி கேமரா ஆங்கிளில் வச்சு எடுத்து அது வீடியோவை வெளியிடுறீங்களே, ஏன்? உங்கள் நோக்கம் என்னன்னு சொல்லுங்கள். அதில் இருக்கிற நேர்மையை நான் பாராட்டுறேன், முதல் நாளாக நான் தான் பாராட்டுவேன். அதனால் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இதில் நேர்மை இல்லைன்னு சொல்கிறேன். ஒரு பிரதமர் வந்து தியானம் இருக்கல, என்ன தப்பு? தியானம் இருக்கிறது தப்பு இல்லை, எதுக்கு இப்படி வீடியோ எடுத்தீங்க? வெளி சொல்லுவீங்களா? இந்த வீடியோவை எடுத்து வெளியிடுவதற்கு காரணம் என்னான்னு நீங்கள் சொல்லுங்கள். அவங்க சொல்கிற நியாயத்தை நம்ம எல்லோருமே ஏற்றுக்கணும். ஏன்னா இப்போ இந்தியா கூட்டணி மீட்டிங் வந்து மறுபடியும் 1ஆம் தேதி வந்து நடக்க இருக்கு. ஸோ அதை கொஞ்சம் கலைக்கிற மாதிரியான ஒரு விஷயத்துக்கு அந்த என்ன இவர் இங்கே தியானம் இருக்கிறனால அங்கே என்ன ரூமை போட்டு சாவி எடுத்துகிட்டு வந்துட்டாரா? கன்னியாகுமரிக்கு ஒரு ஜெகநாதர் கோயில் ரத்ன பந்தார் சாவி எடுத்துகிட்டு வந்த மாதிரி இவர் அந்த சாவி எடுத்துகிட்டு வந்தார். அது வேற, இது வேற சார். இல்லை, மீடியோட ஃபோக்கஸ் இந்த பக்கம். அதெல்லாம் ஒரு ஃபோக்கஸும் இல்லை. நீங்கள் 10 கேமராமேனை வச்சு நீங்கள் வேணால் நடத்திக்கிட்டு இருங்க. அங்கே கூட்டம் நடக்க தான் செய்யும். அதனுடைய விளைவுகளும் மக்கள் எதிர்பார்த்துட்டு தான் இருப்பாங்க. மீடியாக்களுடைய ஆர்வம் அங்கேயும் தான் இருக்கும் சார். ஒரே ஒரு கேமராமேன் ஒரு ரிப்போர்ட் இருந்தாங்க சார், கன்னியாகுமரிக்கு அனுப்பிவிட்டோம் சார், அதனால் டெல்லிக்கு அனுப்ப ஆள் இல்லை நடக்க போகிறாங்க. அது இல்லை சார். அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்க்குறாங்க. அதே நேரத்தில் பிஜேபி தான் ஆலோசனை கூட்டம் நடத்த போகுது. நம்ம 400 ஜெயிச்சிருவோமா, குறைஞ்சா என்ன பண்ணலாம், ரொம்ப குறைஞ்சா என்ன பண்ணலாம், ஜனாதிபதியை எப்படிலாம் நம்ம சுயநலத்துக்கு பயன்படுத்திக்கலாம், உள் அறையில் இதையெல்லாம் அவங்களும் தான் பேச போகிறாங்க. அவங்களுடைய கடமை அது, அன்றாட கடமை அது. இந்தியா கூட்டணி அது மாதிரி 48 மணி நேரத்தில் பிரதமர் யார் நாங்கள் சொல்லிடுவோம்னு சொல்கிறாங்க. தேர்தல் முடிவுகள் வந்து 48 மணி நேரத்தில் பிரதமரை தேர்ந்தெடுத்து விடுவோம் ஜெயராம் ரமேஷ் சொன்னாரா? எப்படி தேர்ந்தெடுப்பாங்க? இனிஷியலாக அந்த டிஸ்கஷன் இப்போ பண்ணிடுவாங்க. யாருக்கு விருப்பம் இல்லைங்கிற ஒதுங்கிடுங்க. ஸோ கெஜ்ரிவால் ஆல்ரெடி வெளியில் போகிறேன்ட்டார். எனக்கு அந்த பதவி வேணான்ட்டார். கேட்டால் கொடுக்க போகிறதில்ல. எடுத்து வெளில வச்சு டிஸ்கஷனுக்கே அவர் வரமாட்டார். அந்த பேர் எடுக்க மாட்டாங்க. ஸோ வேறு யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்குது? ரைட், இப்படிலாம் இருக்குது. முதல்ல தேர்தல் முடிவுகள் வரட்டும். நம்ம ஆட்சி அமைக்கிற வாய்ப்பு வருதா? காங்கிரஸ் எத்தனை ஜெயிக்குது? அப்போ தான் காங்கிரஸ் வேட்பாளர், காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் பிரதமர் ஆக முடியும், அல்லது காங்கிரஸ் கை காட்டுபோர் பிரதமர் இடத்துக்கு வர முடியும். அவங்க நம்பர் கம்மியாக இருந்து மாநில கட்சியெல்லாம் கொஞ்சம் ஓங்கி இருந்தாங்கன்னா கொஞ்சம் அமைதியாக ஒதுங்கி உட்காருங்க, நாங்கள் முதல்ல பேசிக்கிட்டு சொல்கிறோம். இன்னும் எத்தனையோ சினாரியோ இருக்குது. இதை உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு அவங்க வேலையை அவங்க பார்க்குறாங்க, பிரதமர் வேலையை பிரதமர் வேலையை பார்க்க வேணாம்னு நம்மளும் சொல்லலை. தேர்தல் நேரத்தில் இதை செய்யலாமா? அதைத்தான் நம்ம கேட்குறோம். இன்னொன்று, இந்த கூட்டத்தை கூட இன்னைக்கு நேற்று இதெல்லாம் இந்தியா கூட்டணி நடத்தி அப்படி சொன்னால் கூட பிரச்சாரத்தின் ஒரு பகுதி. ஆனால் இன்னைக்கு பண்ணக்கூடாது. அதை நாளைக்கு கிட்டத்தட்ட வாக்குப்பதிவு முடிஞ்ச மாதிரி உள் அறையில் தான் நடத்துகிறாங்க. மாநாடு மாதிரி பொதுக்கூட்டத்தில் நடத்தலை. அந்த ஆலோசனை கூட்டம் உள் அறையில் நடக்குது. எந்த சட்டமும் அதை தடுக்கலை. சரிதானா? இந்த மாதிரி ஒருத்தரும் தங்களுக்கான ஒரு சுய கட்டுப்பாடுகளை வரையறைகளை வகுத்துக்கிட்டு செயல்படும் தான் நினைக்கிறோம். ஏற்கனவே ஜனநாயகத்தை துவம்சம் பண்ணிட்டீங்க.
மீதம் இருக்கிற விஷயங்களையாவது விட்டு வைங்கன்னு தான் நம்ம கேட்குறோம். பட் ஆனால் சார் இந்தியா கூட்டணியில் என்ன அவங்க இப்போ வரைக்கும் பாஜக என்ன பிரதமர் வேட்பாளர் யார் அப்படிங்கிறத அறிவிச்சிட்டாங்க. தொடர்ந்து பாஜக முன்வைக்கக்கூடிய அந்த விமர்சனம் என்ன அப்படின்னா இவங்க இப்படி தான் சொல்லுவாங்க, கடைசியில் வந்து பிரிஞ்சு போயிடுவாங்க. சரி, அதை பற்றி என்ன கவலை, எல்லாம் முடிஞ்சு 6-7 கட்டத்தில் 6 கட்டம் வாக்களித்து முடிச்சுட்டாங்க. என்ன தான் செய்கிறாங்கன்னு பார்ப்போமே. பிரதமர் வேட்பாளர் யாருன்னு சொல்லாமல் அந்த பேர் கூட ஒரு யூகம் பண்ண முடியாத அளவுக்கு தானே நரசிம்மராவும் வந்தார், மன்மோகன் சிங்கும் வந்தார். காலம் அதெல்லாம் நவுத்திட்டு தான் போகும், ரொம்ப கவலைப்பட வேண்டாம். அப்படி வந்த பிறகு அழிச்சாட்டியம் பண்ணாமல் தவறுகளில் கடந்த கால தவறுகளை நினச்சி பார்த்து இனிமேல் அந்த தவறுகளை செய்யாமல் பிஜேபி கவர்மெண்ட் எதனால் வீட்டுக்கு போச்சு, ஒருவேளை காங்கிரஸ் கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் எதனால மக்கள் விரட்டி அடித்தாங்க பிஜேபியை அப்படின்லாம் அதிலிருந்து பாடங்களை கற்றுக்கிட்டவங்க ஆட்சி நடத்தணும் நம்ம பார்ப்போமே தவிர இவர் வரணும் இவர் வரக்கூடாது அதை பற்றிலாம் நமக்கு கவலை கிடையாது. வர்ற ஆட்சி நல்ல ஆட்சியாக இருக்கணும், மக்கள் வயிற்றில் அடிக்காமல் ஏழைகளின் வயிற்றை சுரண்டாத ஆட்சியா பிரதமரா இருக்கணும் தான் நம்ம ஆசைப்படுறோம். ஏன்னா அமித்ஷா கூட சொல்லியிருந்தார், அப்படி ஒருவேளை பாஜக தோல்வி அப்படிங்கிறது வந்தாலுமே நாங்க தான் ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு சொல்றது எது. அதைத்தான் நான் சொன்னேன், ஜனாதிபதி நம்ம கையில் இருக்கிறார், 200 வந்தாலும் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி நாம தான், எங்களை முதல்ல கூப்பிடணும்பாங்க, எல்லா அழிச்சாட்டியமும் பண்ணுவாங்க. அவர்களுக்கு இதெல்லாம் புதுசு இல்லை. விடிய காலம் 5 மணிக்கு கவர்னர் எழுப்பி பதவி பிரமாணம் பண்ண ஆட்கள் தான் மகாராஷ்டிராவில் பிஜேபி. எவ்வளோ பெரிய ஒரு என்ன சொல்கிறது, நம்ம நாகரிகமாக தான் நான் சொல்ல வேண்டியிருக்கு, பொதுவாக வார்த்தைகள் கடுமையாக பயன்படுத்த மாட்டேன். யோக்கியமற்ற செயல் அது. கட்சியை உடைச்சு யாருக்கும் தெரியாமல் தூங்கி எந்திரிக்கிறதுக்குள்ளே போய் ஒரு பதவியேற்பே நடத்துகிற அளவுக்கு அப்பட்டமாக ஜனநாயக மரபுகளை மாண்புகளை காற்றில் பறக்க விட்ட கட்சி தான் பிஜேபி ஒரு மாநிலத்தில் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு. அப்போ தேசிய அளவில் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு இவ்வளவு தூரம் அப்பட்டமாக விதியை மீறுகிற பிரதமர், அந்த பிரதமரை வச்சிருக்கிற பிஜேபி எந்த எல்லைக்கும் போவாங்க. சார் அதே மாதிரி பார்த்தா இப்போ அண்ணாமலை என்ன சொல்லுவாருன்னா அதிமுக குறித்து அந்த விமர்சனம் நம்ம இங்கே இது குறித்து நிறையவே பேசியிருந்தீங்க, இந்துத்துவவாதி ஜெயலலிதா அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும். இப்போ நேற்றுக்கு பேட்டியில் கூட சொல்லியிருந்தாங்க அணைய போகிற விளக்கு கொஞ்சம் பிரகாசமாக எரியும் அப்படிங்கிற மாதிரி. அது அதிகப்படியான வார்த்தை, அண்ணாமலையினுடைய துடுக்குத்தனத்தினுடைய தொடர்ச்சின்னு நான் சொல்லுவேன். அவ்வளோ சுலபத்திலாம் அதிமுக என்கிற விளக்கு அணையாது. அதிமுக மேலே 1000 விமர்சனங்கள் இருக்குது, எடப்பாடி மேலே விமர்சனங்கள் இருக்குது, இனிமேலும் வரும். தேர்தல் முடிவுகள் பெரிய வெற்றி பெறணும்லாம் அதிமுக எதிர்பார்க்கல. வெற்றி பெற்றால் சந்தோஷப்படுவான். நம்ம ஏன் 15 ஜெயிச்சிருக்கோம், நம்ம ஏன் 10 ஜெயிச்சிருக்கோம் அப்படிலாம் ஒன்றும் பேராசப்பட மாட்டாங்க. யதார்த்தம் அவனுக்கும் புரியும். ஒரு தொண்டனும் என்ன நினைப்பான்னா, நம்ம ஒரு கௌரவமான தோல்வியை பெறணும், வாக்கு சதவீதத்தை குறையாமல் பார்த்துக்கணும், ஒரு 2-3 இவ்வளோ போட்டி கடையில் ஒரு 2-3 நம்ம ஜெயிச்சிருக்கணும். அவ்வளோ வீராவேசமாக அல்லது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு உற்சாகத்தோடும் தைரியத்தோடும் துணிச்சலோடு பிஜேபி கூட்டணியை விலகிட்டு வந்தமே அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குன்னா 2 இடமா ஜெயிச்சு காமிச்சிருந்தா தான் அண்ணனுக்கும் பெருமை அப்படின்னு தன் கட்சி தலைமை பதவியில் இருக்கிற எடப்பாடியையும் அவன் பூரிப்பாக தான் பார்ப்பான். அப்படி நடக்காத போது முழு தோல்வி அல்லது பெரிய தோல்விங்கிற போது கழக குரல் எழும்பும். அந்த கழக குரல் கட்சியை பிளவுபடுத்தும்லாம் நான் சொல்ல மாட்டேன். நம்ம திருப்பி ஏன் நம்ம இப்படியே இருக்கணும், எல்லாரும் ஒன்றா இருப்போமே அப்படின்ற ஒரு பாதைக்கான தொடக்க புள்ளியா அது இருக்கலாம் தான் நான் சொல்கிறேன். அப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கே தவிர அதிமுகங்கிற விளக்கே அணைஞ்சிரும்ன்றதெல்லாம் அதீத கற்பனை. அவ்வளவு சுலபத்தில் அந்த விளக்கு அணையாது. ஏன்னா சில பிரபலமான பத்திரிகைகள் இதெல்லாமே வெளியிடப்ப என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, கொஞ்சம் அவர் இந்த மாவட்ட நிர்வாகிகள் எல்லாத்தையும் கொஞ்சம் கடுமையாக நடந்துக்கிட்டாரு. இன்னும் சொல்ல போனால் மாவட்ட நிர்வாக சில பேர் இந்த வாட்டி கொஞ்சம் ஒர்க் பண்ணலை, ஜெயக்குமாரே கூட புகார் பண்ணியிருந்தாங்க, இந்த வாட்டி உள்ளே இருந்த நிர்வாகிகள் சில பேர் ஒர்க் பண்ணலன்னு சொல்கிறப்போ எலெக்ஷன் முடிவுகளுக்கு பிறகு அவரோட பவர் குறைகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா எடப்பாடியோட? இல்லை, பவர் போயிடும், ஃபேஸ் போயிடும், தலைமை பொறுப்புல இருந்து அவரை தள்ளி விட்டுருவாங்க. இதெல்லாம் வார்த்தைகள் எப்படி வேணாலும் யூகம் பண்ணுங்க. என்னோட இது என்னன்னா, அதிமுகவில் ஒரு குரல் ஒலிக்கும், அது கழக குரலாக இருக்க வாய்ப்பு. கழக குரலாக என்ன, தலைவர் விரும்பாத ஒரு குரல், அதுதான் கழக குரல். அதுக்காக அவரை வெளியே தள்ளுறதுக்கோ இல்லை அந்த கட்சியை பிளவுபடுத்துறதுக்கோ இருக்கும்னு நான் நினைக்கல. இதை ஒரு காரணமாக வச்சு இப்பயாவது கொஞ்சம் யோசிங்க, இனிமேலும் இவ்வளோ பிடிவாதமாக இருக்காதீங்க அப்படின்னு ஒரு சில தலைவர்கள் சொல்ல வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஓகே, ஏன்னா அதிமுக அந்த பிளவுகளுக்கு எப்போதுமே அந்த பிளவுகள் இந்த மாதிரி சின்ன சண்டைகள் என்றைக்குமே அது பஞ்சங்களுக்கு அது பஞ்சமாக இருந்ததே எந்த கட்சியிலும் இருந்ததில்லை. அதிமுகவிலே கடந்த 5 ஆண்டுகளில் பல்வேறு குழப்பங்கள், கருத்து வேறுபாடுகள், பிளவுகள் இருந்தது. அந்த பிளவு இன்னும் தொடருது. பிளவு இல்லைன்னு எடப்பாடி சொல்லலாம். ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கான்னா அந்த கட்சியில் இப்போ உயிரோட்டமே இல்லைங்கிற மாதிரி தான் அந்த கட்சி இன்னைக்கு அந்த கதியில் இருக்குது. அதைத்தான் நினச்சி தொண்டர்கள் வருத்தப்படுறானே தவிர தலைமை பொறுப்பில் யார் இருந்தாலும் அவனுக்கு அதை பற்றி கவலை இல்லை. யார் வேணாலும் இருங்க, ஒற்றுமையாக இருங்க அப்படி தான் பார்ப்பான். அந்த ஒற்றுமையாக இருக்கிற கட்சி ஓரளவு ஜெயிக்கணும் அப்படி தான் ஆசைப்படுவாங்க எந்த தொண்டனும். அதிமுக தொண்டனும் அந்த ஆசை தான் படுறான். அந்த உணர்வுகளை எடப்பாடி மதிச்சாருன்னா அதிமுக எதிர்காலம் அது ஒரு நல்ல திசையை நோக்கி போகும். இனிமேலும் என்னை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது, நான் எடுக்கிறதா முடிவுன்னு அவர் சொன்னார்னா அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கான அழிவுக்கான தொடக்க புள்ளியாகவும் அந்த மனநிலை இருக்குங்கிறதுல மாற்றுகிறார். பட் ஆனால் சார் நெருப்பில்லாமல் புகையாது அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த பேச்சு, ஏன்னா இது வரைக்கும் சாதாரணமாக பேசிகிட்டு இருந்தாங்க, இன்றைக்கி ஊடகங்களும் கொஞ்சம் அதை பேசக்கூடிய அளவுக்கு வந்ததுனால தான் அதை கேட்குறேன். ஸோ எலெக்ஷனுக்கு பிறகு ஒருவேளை இவங்க பெரும்பான்மை பெறலை அப்படின்னா
பெரும்பான்மை இல்லை. நீங்கள் 1-2 நான் 39 இடம் கூட தோக்கட்டும், அதை பற்றி பிரச்சனை இல்லை. யதார்த்தம் அப்படி தான் வருதுன்னு சொல்கிறாங்க. வாக்கு சதவீதம் குறையாமல் பார்த்துக்கணும். இல்லை ராம்நாட்லையும் தேனிலையும் 2 பேரும் ஜெயிச்சிட்டாங்கன்னா ஓபிஎஸும் தினகரனும், இல்லை 2ஆம் இடம் வந்து அந்த 2 தொழிலும் 3ஆம் இடம் அண்ணாதிமுகவுக்கு போச்சுன்னா அண்ணாதிமுக தொண்டை அதை ரசிக்க மாட்டான். அவங்க வந்துட்டாங்களே 2ஆம் இடம்னு எரிச்சல் இல்லை. இப்படிப்பட்டவங்களே நீங்கள் கட்சியில் சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்கிறீங்க. நம்ம கட்சியை 3ஆம் இடம் தள்ளுற அளவுக்கு 4 பேர் கூட பின்னாடி இல்லைன்னு நீங்கள் சொன்னீங்களே, அந்த 4 பேர் கூட இல்லாதவங்களா 2ஆம் இடம் வந்துட்டாங்க, அந்த 4 பேர் கூட இல்லாதவங்களா ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு சூழல் வந்தால் அதிமுக தொண்டன் மௌனமாக இருப்பான்னு எதிர்பார்க்காதீங்கன்னு நான் சொல்கிறேன். அவன் கேள்வி எழுப்புவான். அவன்னு நான் சொல்கிறது சாதாரண சாமசாமிங்கிற தொண்டனாகவும் இருப்பான், செங்கோட்டையன் போன்ற, முனுசாமி போன்ற, வேலுமணி தங்கமணி போன்ற, இல்லை இன்னும் நான் பேர் சொல்ல தவிர்க்கிற அல்லது சொல்ல முடியாத பல பேர் இருக்கிற யார் வேணாலும் கேள்வி எழுப்பலாம். நியாயமான கேள்வி அது. கட்சி நலனை முன் வச்சு யார் வேணாலும் குரல் எழுப்பலாம். ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ஏன்னா வேலுமணி இவர்கள் எல்லாரும் எடப்பாடிக்கு ஒரு கட்டத்தில் ரொம்ப பக்கபலமாக இருந்தாங்க. அவங்களுமே ஒருவேளை கேள்வி எழுப்பான வாய்ப்புகள் இருக்கும் இல்லை? இன்னைக்கும் அப்படிதான் இருக்காங்க நான் நம்புறேன். இன்னைக்கு உடனே அவங்க மறைச்சிக்கிட்டாங்க அப்படின்லாம் நான் பார்க்க விரும்பல. வெளிப்படையா சண்டை எடப்பாடியோட நடவடிக்கையில் எனக்கு உடன்பாடு இல்லை அறிக்கை வராத வரைக்கும் யாரையுமே நம்ம அப்படி போய் சொல்ல வேண்டாம். யூகங்கள் 1000 பேர் பேசலாம், நம்ம அப்படி பேச முடியாது. கட்சி நலனுக்காக சில குரல்கள் எழும்பும். அந்த குரலை எடப்பாடி மதிக்கிற விதத்தில் தான், அந்த கேள்விகளுக்கு அவர் பதிலளிக்கிற விதத்துல தான் அதிமுகவின் சுமூகமான எதிர்காலம் இருக்கும்னு நான் பார்க்குறேன். சார், திமுகவில் என்ன அப்படின்னா இடையிலையுமே வந்து முதலமைச்சர் சொல்லியிருந்தாங்க, ஒழுங்காக செயலாற்றாமல் இருந்தாங்கன்னா நாங்கள் சாட்டை எடுக்க தயங்க மாட்டோம் அப்படிங்கிறத முதலமைச்சர் சொல்லியிருந்தாங்க. ஒருவேளை இந்த சில கருத்து கணிப்புகள் திமுக இல்லை சாட்டை எடுக்க மாட்டாருன்னா தோணுது. அதுக்கான சூழலும் அப்படிதான் இருக்கு. ஒரு பெரிய வெற்றியை பெற போறாங்க, சாட்டைக்கெல்லாம் இங்கே வேலை இல்லை. அப்படியே தோத்துட்டா கூட அவ்வளோ சீக்கிரத்தில் சாட்டை எடுத்து சொல்லிட்டு ஆள் ஸ்டாலின் இல்லை. நான் பார்த்ததை வச்சு நான் சொல்கிறேன். சொல்லுவார், அப்படி செய்யலை. ஏதோ நான் கிண்டல் பண்ணலை. உள்ளாட்சி தேர்தல் நடந்த போது கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கின இடங்களில் அந்த தலைவர் பதவிகளை விட்டு கொடுக்க மறுத்து திமுகவினரே போட்டி போட்டாங்க. ஒரு 20-25 இடங்களில் குறைஞ்சது நகராட்சி மேயரில் கூட அப்படி நடந்துச்சு. அப்போ இவர் சொன்னார், நான் கூட்டணி கட்சி தலைவர்கள் முன்னால் கூனி குறுகி தலை குனிந்து நிற்கிறேன் அப்படின்னு அந்த அறிக்கை இன்றைக்கும் அந்த வாசகங்கள் இருக்கு. அப்படி தலை குனிந்த தலைவரை அந்த 25 பேர் 30 பேர் என்ன தெரியுமா பண்ணாங்க? இன்னைக்கு வரைக்கும் தலை குனிய வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நான் அதை செஞ்சிருவேன் இதை செஞ்சிருவேன்னு சொன்ன ஸ்டாலின் ஒன்றுமே செய்யலை. அந்த சம்பவத்தையே மறந்துட்டாரு. நான் அதுக்காக அவர் ஒன்றுமே இல்லாதவர் நான் சொல்லலை. அவருடைய மனநிலை அப்படி ஆகிடுச்சு. சரி வந்துட்டான் ஜெயிச்சுட்டான் போகிறான் அப்படின்னு தான் இருந்தார். அது நல்லது இல்லைன்னு சொல்லுவேன். அல்லது நீங்கள் அப்படி சவால் விட்டுருக்கக்கூடாது. தலை குனிஞ்சு நிற்கிறேன் நீங்கள் அறிக்கையில் சொல்லியிருக்கக்கூடாது. குனிஞ்ச தலையை நிமிர்த்தி இருக்கிறது தொண்டனுடைய வேலை. அப்படி மறுக்கிற தொண்டன் நடவடிக்கை எடுக்க வேண்டிய தலைவருடைய வேலை. ரெண்டுமே நடக்கலை. இப்பயும் பெருசாக சாட்டையை சொல்ல மாட்டாருன்னு அந்த அர்த்தத்தில் சொல்கிறேன் நான். ஏன்னா இப்போ அடுத்து வந்து அவங்களோட என்ன உதயநிதியை கொஞ்சம் பூஸ்டப் பண்ணிட்டு போகிறாங்க. அதுவுமே உள்கட்சியில் வந்து கொஞ்சம் சிலருக்கு சீனியர் என்ன ஆச்சு? அப்படி என்ன நடந்துச்சு? வெளிப்படையாக வராத வரைக்கும் நம்ம ஐயோ கலகலம் வரப்போகுது குழப்பம் வருதுன்னு நம்ம சொல்லக்கூடாதுல்ல. உதயநிதிக்கு எம்எல்ஏ சீட் கொடுத்த போதும் விமர்சனம் வந்துச்சு. இளைஞர் நினைச்சாளராக முதல்ல ஆக்கும் போதும் முணுமுணுப்புகள் வந்திருக்கலாம். ஒரு சலசலப்பு பெரிய பிளவு ஒன்றும் வரலையே. செயற்குழு பொதுக்குழு சத்தம் இல்லாமல் தான் நடந்துட்டு போச்சு. கிட்டத்தட்ட ஏற்றுக்கிட்டாங்க. ஸ்டாலின் காலத்துக்கு பிறகு பார்க்கலாம். அதை நம்ம இப்போவே பேசணும்னு அவசியம் இல்லை. இவர் தான் கட்சியின் எதிர்காலம்னு கிட்டத்தட்ட முடிவு பண்ணி முரசொலி விளம்பரங்களை பார்த்தீங்கன்னா, உதயநிதி போகிற போது ஊர்களில் கொடுக்குற வரவேற்புகளை பார்த்தீங்கன்னா, கட்சியினுடைய அடுத்த கட்ட தலைமை அவர் தான் தெரிஞ்சு போச்சு. இன்னைக்கு வரைக்கும் அது முணுமுணுப்பு கூட பெருசாக கேட்கல. அப்படி இருக்கிற போது அவரை கொண்டு வந்தால், அவரை துணை முதல்வராக்கினால் கலாட்டா வரும். வந்த பிறகு பார்க்கலாம் யார் கிளப்புறாங்க, யார் துணிச்சலோடு கிளப்புறாங்கன்னு பார்ப்போம். இப்போ நம்ம பேசுறது தப்புன்னு நினைக்கிறேன். ஓகே. ஏன்னா நிறைய இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதை அவர் தான் அடுத்த துணை முதல்வர் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அடுத்த துணை முதல்வர். அது ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் தான். டெசிக்னேட்டட் டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஒரு ப்ரெஸ் ரிலீஸில் முடியவே இல்லை. கட்சியினுடைய எதிர்காலத்தில் அவர் தான் கட்சி தலைமை பொறுப்புக்கு வருவார்னு கிட்டத்தட்ட சொன்ன பிறகும் கூட அது எப்படி இது ஜனநாயக கட்சி நாங்கள்லாம் இல்லையா அப்படின்னு நேருவோ துரைமுருகனோ கனிமொழியோ இன்னும் வெளிப்படையாக குரல் கொடுக்கலங்கிற நான். அப்படி கொடுக்குற போது பார்க்கலாம். இப்போ வரைக்கும் அவங்க செய்திக்கு அறிந்து குரல் கொடுக்கல. அதுதானே நீங்களும் செய்தி கொடுத்துருந்த என்ன கேகேன்னு ஆயிருக்காதாங்க ஊரு. நீங்க தான் செய்தி பார்த்தீங்களா? அறிக்கை எதுவும் விட்டுருக்காளா? இல்லை நான் கூட மிஸ் பண்ணிருக்கலாம், நீங்க படிச்சீங்களான்னு கேட்குறேன். இல்லை, அப்போ விட்டுருவோம். ஸோ அதுக்கப்புறம் ஏன்னா இப்போ ஒருவேளை காங்கிரஸ் மேலே இந்தியா கூட்டணி வந்து அவங்க வெற்றி பெற்றாங்க அப்படின்னா, இங்கேருந்து அவங்க சீட்டு இது பண்ணுற இங்கே திமுக தரப்புல யாரும் மத்தியில் அமைச்சர்கள் அமைவதற்கான நிச்சயமா இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்குதுன்னா மிக நிச்சயமா திமுக இடம்பெறல சார். கூட்டணி கட்சிகள் இருக்கிறாங்க, அவங்க அமைச்சர் பதவிகள் கேட்பாங்க. அது வழக்கமான நடைமுறை தானே. யார் என்ன ஆகிறாங்கிறது முதல்ல அத்தைக்கு மீச முளைக்கிட்டேன்னு சொல்ல மாட்டேன். அதுக்கும் கொஞ்சம் அடுத்த கட்ட சாஃப்டாகவே சொல்லுவோம். முதல்ல வாக்குகள் என்ன போகிறாங்க, முடிவுகள் வரட்டும், அதுக்கப்புறம் யூகங்கள். அப்போ தான் டிஸ்கஷன் நடக்க தானே வெளியில் வரும். சார் இப்போ அடுத்ததில் பாஜக அடுத்த மூவ் என்னவா சார் இருக்கும்? இப்போ ஏன்னா அவங்க ஒவ்வொரு இடத்துலையும் போடுறதுல அந்த லைவ் லைட்டிங்கில் வைக்கிறதே காமிச்சிக்கிட்டே இருக்காங்க. ஸோ எலெக்ஷன் இதில் அவங்களோட அடுத்த திட்டம் என்னவா சார் இருக்கும்? இல்லை, வர்ற நம்பரை பொறுத்து தான் அவங்க திட்டம்.
கம்ஃபர்டபுளாக வந்துட்டா ஒன்றும் இல்லை, யார் யார் மந்திரின்னு முடிவு பண்ணுறதுக்கு 2 நாள் முடிச்சுட்டு போயிடுவாங்க. நம்பர் குறைஞ்சாதான் என்னென்ன சில்மிஷங்கள் சேட்டைகள் பண்ணலான்னு அவங்க யோசிப்பாங்க, ஜனாதிபதியை வச்சுக்கிட்டு தான். அதான் சொன்னேன் இல்லையா, 150 170 தான் பிஜேபி ஜெயிக்குது. தனித்த பிஜேபின்னா கூட சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி எங்களை அலைங்கன்னு போய் லெட்டர் முதல்ல போய் கொடுப்பாங்க. அப்புறம் யாரையெல்லாம் உருட்டி மிரட்டி கூப்பிடலாம் கூட்டணிக்கு. இதே எந்த சாவியை திருடிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னாங்களோ அதே சாவியை திருடிய கட்சியை சேர்ந்த அவங்க பாஷையில் பார்வையில் நவீன் பட்நாயக்கையும் கூட அவங்க கூட்டணி கொடுங்க, எங்கள் ஆதரவு கொடுங்கன்னு கேட்பாங்க. இவங்களும் வெக்கம் இல்லாமல் போய் கொடுப்பாங்க. இதெல்லாம் அரசியலில் சகஜம்தான், யாருக்குமே வெக்கம் கிடையாது. ஏன்னா ஜேபி நட்டா கூட இடையில சொல்லியிருந்தார், நாங்கள் ஆர்எஸ்எஸ் இல்லாமல் தனியாக வளர்ந்துட்டோம் அப்படிங்கிறத கூட ஒரு முறை சொன்னார். அவர் தொடர்ந்து சொல்றாரான்னு பார்ப்போம். அப்படியெல்லாம் அவ்வளோ சுலபத்தில் ஆர்எஸ்எஸ்ஐ விலக்கி வைக்கிற துணிச்சல் பிஜேபிக்கு யாருக்கும் வராது. அப்படியே வந்தாலும் அவர் நேரம் நாக்பூரில் போய் மன்னிப்பு கேட்டாலும் கேட்டிருப்பார். நான் பார்த்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் உறவை வச்சு சொல்கிறேன். தொடர்ந்து அவர் பேசினார்னா பிஜேபி எதுக்கோ தயாராகுதுன்னு நானும் ஒத்துக்குவேன். ஒரு இடத்துல பேசினார், பேசின பேர் என்ன நடச்சுன்னு தெரியல. தொடர்ந்து பேசினா பார்ப்போம். பிஜேபி அவ்வளோ சுலபத்தில் ஆர்எஸ்எஸை தவிர்க்க முடியாது. ஒருவேளை இவங்க சொல்லியிருக்காங்களா, நாங்கள் 300 இடத்துக்கிட்ட வருவோம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அது ஒருவேளை குறைஞ்சா வேற ஒருத்தர் பிரதமர் ஆர்எஸ்எஸ் தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. மோடியே அதை விரும்புவாரான்னு எனக்கு ஒரு சின்ன தயக்கம் இருக்கு. ஒரு 220 230 போயிட்டாச்சுன்னா, ஏன்னா ஒரு டாம்பிகமா ஒரு சர்வாதிகாரி மாதிரியே இருந்து பழக்கப்பட்டுட்டார். அதிகாரங்களை அப்படி அமல்படுத்தினார், சர்வாதிகார தோரணையில தான் அமல்படுத்தினார். ஒரு 4 கட்சியை கேட்டுக்கிட்டு ஒரு முடிவை எடுக்கணும்னா அது நமக்கு தேவையான கூட மோடியினுடைய உள் மனசு சொல்லலாம். அது தனி மனித உணர்வு சார்ந்தது. என்ன செய்யறாருன்னு பார்ப்போம். ஒரு குறைஞ்சால் அவர் தானாவே கூட ஒதுக்கலாம், புதுசா ஒருத்தரை முன்னிலைப்படுத்தலாம், பிஜேபியும் ஆர்எஸ்எஸும். ஸோ அது என்ன அப்படிங்கிறது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ அடுத்து எக்ஸிட் போல்லாமே அந்த இதில் வர இருக்கு. ஸோ அதுவும் நம்ம அதுக்கு பிறகு தான் என்ன அப்படிங்கிறது தெரியும். இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து உங்கள் நேரத்தை ஒதுக்கி கொடுத்து உங்கள் கருத்துக்களை வழங்கி மிக்க நன்றி. நன்றி. Meenakshi Faculty of Pharmacy. Admissions open for Bachelor of Pharmacy. Apply now. Hotstar Specials உப்பு புளி காரம் அட்டகாசமான குடும்ப கலாட்டா வெப் சீரிஸ் now streaming on Disney Plus Hotstar. Max Hair Clinic, India's leading hair regrowth experts.